ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, முடிந்தது என்று நினைக்காதே என்று சொல்லி தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். இதிலெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் முடிந்தது அவ்வளவுதான் என்று சொல்லி நினைக்கிறீர்களோ, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? யோபு 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். இங்கே பில்தாட் யோபுவுக்கு பிரதியுத்தரமாக சொல்கிற வார்த்தையை தான் நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும், சில காரியத்தை துவங்கும் பொழுது எதிர்பார்த்த அளவுக்கு என்ன சொன்னால் நடக்காமல் இருக்கும் பொழுது, நான் இவ்வளவு எதிர்பார்த்தனே ஒன்றுமே நடக்கலையே, இவ்வளவு எதிர்பார்த்தனே எல்லாமே எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டேன் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, உங்கள் எதிர்பார்ப்பு நடக்கலைன்னு சொல்லி உங்களுக்குள்ளே வேதனையோடு கூட காணப்படுகிறீர்களோ, சிறிய ஆரம்பம் முடிவல்ல என்பதை நம்ம என்ன செய்யணும், நம்ம நினைத்து கொள்ளணும். இன்றைக்கு ஆரம்பத்தில் நீங்கள் நினைத்தபடி எந்த காரியமும் நடக்காமல் இருக்கலாம், எந்த காரியமும் கைகூடாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்குரியதை நிச்சயமாய், அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பின் இருக்கலாம், எதிர்காலத்தின் காரியமாக இருக்கலாம், பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம். எந்த ஒரு காரியத்திலையும் துவக்கம் கொஞ்சம் அற்பமாக இருக்கிறதை போல தான் இருக்கும். ஆனால் முடிவு, என் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, சம்பூரணமாக இருக்கும் என்பதாக கர்த்தர் தீர்க்கமாய் ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய கண்ணீர், நீ போகிற பாதையில் நீ வடிக்கிற கண்ணீர் உனக்கு முடிவல்ல என்பதை விளங்கி கொள்ளணும். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலுக்குள்ள தோல்வியும் உனக்கு முடிவல்ல என்பதை நீங்கள் என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். உன் பிரச்சனையும் உனக்கு முடிவல்ல என்பதை விளங்கி கொள்ளணும். உன் வாழ்க்கையில் வருகிற தாமதங்களும் எதுவுமே முடிவல்ல, இதெல்லாம் முடிவல்ல. ஏன் அப்படின்னா, நீங்கள் முடிவல்ல அப்படின்னா முடிந்ததுன்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறார். கொஞ்சம் உங்கள் இருதயத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயம் கர்த்தரை பார்க்கட்டும். உங்களுடைய இருதய கண்கள் இன்றைக்கு விசுவாச பார்வையில் உங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும் என்பதை தான் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். முடிந்தது என்று நினைக்காதே. இன்றும் உனக்காக தேவன் செயல்பட்டு கொண்டு தான் என்ன செய்கிறார், இருக்கிறார். சில காரியம் நடக்காததை போல் இருக்கிறதுனால கர்த்தர் செயல்படாமல் இல்லை, அவர் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறார். அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதை நீங்கள் தான் என்ன செய்யணும், பொறுமையாக இருந்து, ஆண்டவர் எனக்காக அற்புதங்களை செய்வார், எனக்காக என் ஆண்டவர் யாவற்றையும் செய்து முடிப்பார், இது என் வாழ்க்கையில் முடிவல்லன்னு சொல்லி இன்னும் விசுவாசத்தில் முன்னேறி செல்வதற்கு தேவன் அழைக்கிறார். இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்கள் அருமை தகப்பனே, யோபுடைய வாழ்க்கையில் துவக்கம் கொஞ்சம் அற்பமாக இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றி தேவன் அவனை அழகு பார்த்த ஆண்டவர், இன்றைக்கு உடைய பிள்ளைகள் இதெல்லாம் போய் ஆண்டவரை கண்ணீர் வடித்து நிற்கிறார்களோ, ஆண்டவரை தோல்வியோடு நிற்கிறார்களோ, பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறார்களோ, சில காலதாமதத்தின் நிமித்தம் ஆண்டவரை ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு முடிவு அல்லன்னு பேசியிருக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே முன்னேறி செல்வதற்கு கிருபைதாரும் இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.